இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், கவலைப்படாத, ஒரு ஃபோன் அடி, அடுத்த நிமிஷம் அண்ணன் இங்க இருப்பேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வரட்டுமா? எப்படிமா கொஞ்ச நேரத்தை தமிழ தப்பா பேசுன? அது அத்தை, உங்களுக்கு தமிழ பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு வார்த்தையை விடாதீங்க. சாரி தமிழ். நீங்க உங்க லைஃப மட்டும் பாருங்க, என்ன பத்திலாம் யோசிக்காதீங்க. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. தமிழ், தமிழ். சார் பாத்து, சரி சார். இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னால ஒரு பொண்ணு அவமானப்பட்டு நிக்கிறா, பதில் சொல்லாம அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? என்னால யாரையும் லவ் பண்ண முடியாதுடா. இத்தனை வருஷம் என் கூட பழகுற, அது கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையாடா? டேய், எனக்கு வாழ்க்கைன்றது ஒரு அட்வென்ச்சர். என்னால அலாரம் அடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கைய வாழ முடியாதுடா. தினமும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு சாப்பிட்டு பைய தூக்கிட்டு வேலைக்கு போற ஒரு ரொட்டீன் லைஃப் என்னால வாழ முடியாதுடா. அப்போ அந்த மாதிரி வாழ்றவங்க முட்டான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலடா, அது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றேன். காதலுங்கிற பேர்ல இன்னொருத்தர காலை முழுக்க தூக்கி சுமக்க முடியாதுடா. எனக்கு தேவை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாத ஒரு லைஃப்டா. அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கும்போதுதான் நான் நானா இருக்கேன். நீ இப்படிதான் இருக்கணும், இதான் செய்யணும், இதான் உன் கடமைன்னு யாரும் என்ன கட்டுப்படுத்த கூடாது. எனக்குன்னு எந்த தடையுமே இருக்க கூடாதுடா. டேய், ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறது தப்பாடா. சொல்லுடா, தப்பா? அது ஒருத்தோட பர்த் ரைட்ரா. ஏன் நியாயம் எனக்கு? நான் நினைச்சபடி வாழணும்டா, தோன்றத செய்யணும். கல்யாணங்கிறது சுதந்திரத்துக்கு அடிக்கிற சாவு மணிடா. அத பண்ணிட்டா காலத்துக்கும் 9 to 6 டைம் லூப்ல நம்ம மாட்டிக்கிட்டு தவிப்போண்டா. எனக்கு தெரியுங்க, அதான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். பாய். மாப்பிள்ள, அது சொல்லுங்க அங்கிள். என்ன மாப்பிள்ள, இப்படி பட்டும் படாம ஒதுங்கியே இருந்தா என்ன அர்த்தம்? அங்கிள், முகூர்த்தம் 9 to 10 தானே, அதுக்குள்ள என்னென்ன பண்ண சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, அதுக்கு முன்னாடி நிறைய சடங்கெல்லாம் இருக்குல்ல. உங்க தலைக்கு எண்ணெய் வச்சு சந்தனம் பூசி காப்பு கட்டணும். பொண்ணோட அப்பா அம்மாவா நாங்க தானே செய்யணும். வந்து உட்காருங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. ஐயோ அங்கிள், இந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. எனக்கு பிடிக்காது அங்கிள். அப்படிலாம் சொல்லக்கூடாது மாப்பிள்ள. சொந்த பந்தத்துல 4 பேரு தப்பா பேசுவாங்க. அதான் ஏதோ நகை விஷயத்துல தப்பாயிடுச்சு, அந்த கோபத்துல ஒதுங்கி இருக்கீங்களா மாப்ள? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தலைக்கு நான் என்னெல்லாம் வைக்க மாட்டேன். ப்ளீஸ் ஆண்டி, என்ன விட்டுருங்க. மாப்பிள்ள, போங்க அங்கிள். மாப்பிள்ள போங்கன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள தம்பி, காஃபி தாங்க. தம்பி, நீங்களா? சார், நீங்க அன்னைக்கு கோயில மயங்கி. ஆமா தம்பி, நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா சார். சரி சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சார், இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்லப்பா, நல்லா இருக்கேன். சார், நீங்க எப்படிங்க? அது கேட்டரிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஐயா கடையில தான் நான் மாஸ்டரா வேலை செய்யறேன். அவங்க தான் என்னை இங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, காஃபி ஆறிட போகுது. நான் எடுத்துக்கிறேன்.
சார் ஃபர்ஸ்ட் கிளாஸான காஃபி சார் பின்னிட்டீங்க ஆ, சார் செம்ம தலைவலியா இருந்தது 2 வாய் குடிச்சதும் சரியாச்சு சார் காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி தம்பி. நான் வர்றேன் தம்பி. சரிங்க சார் நானும் கிளம்புறேன் சார் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க சார் சரிங்க சார் சரிங்க. பாருங்க சார் சரி. ஆ தம்பி, ம் ஒரு நிமிஷம். என்ன சார் இது காப்பு தானே தம்பி? ஆமா சார் ஆளாளுக்கு இதை கையில கட்டிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க சார் கல்யாண மாப்பிள்ளைன்னா கட்டதான் வேணும் தம்பி. சரி கொடுங்க இந்தாங்க. ஆ, சார் கட்ட முடியல நீங்களே கட்டி விடுறீங்களா அப்படியா? ஆ. சரி தம்பி, சரி தம்பி, சரி. ஆ, அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க சார் நான் வரேன் பரவாயில்ல, சார் பரவாயில்ல தம்பி. நல்லது, வாங்க. என்ன சிபி இது? சரியா எண்ணெய் வைக்காம முடிய பாரு, கோரப்பாய் மாதிரி இருக்கு. ஐயோ அத்தை, எனக்கு எரியுது அத்தை கண்ணு. அப்ப அந்த அளவுக்கு உடம்புல சூடு இருக்கு, எரியதான் செய்யும். இன்னும் நீ மாறவே இல்ல சிபி. என்ன தம்பி இது? வாரத்துக்கு 2 நாளாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா? முடிய பாருங்க, கோரப்பாய் மாதிரி இருக்கு. ஆ, ஆண்டி என்ன சொன்னீங்க ஆ, இல்ல முடி அப்படியே வறண்டு போயிருக்குன்னு சொன்னேன் தம்பி. சரியா எண்ணெய் வைக்காம இருக்கீங்க போல. ஆ, ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சிருங்க. ஆ சரிங்க ஆண்டி இசை போலாமா? வா. புஷ்பா புஷ்பா பாய். பாய் என்ன காப்பு கட்டிருக்க? தலையில என்ன வச்சிருக்க? யாரு வச்சு விட்டா? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அங்க எல்லார் முன்னாடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப மட்டும் யாரு வச்சு விட்டது? ஆண்டி வச்சு விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு சார். அந்த சிபி என்னை எவ்வளவு அவமானப்படுத்தணும். என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான். எல்லாத்தையும் நம்ம எதுக்காக பொறுத்துட்டு இருக்கோம்னா சொத்துக்காக.